3 இடங்கள் அப்படின்னு வந்த தகவலில் 7 இடங்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. குறிப்பாக ஜெய்ப்பூர் விமான நிலையத்தின் அருகே தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில உறுதிப்படுத்தப்பட்ட காட்சிகளுக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் 7 இடங்களில் தாக்குதல், பாகிஸ்தானில் சில சோதனைகளும் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வருகிறது. திரு அருணன், IMFல பாகிஸ்தானை முடக்கக்கூடிய முயற்சி பலன் கொடுக்குமா? ஏற்கனவே அவங்களுக்கு சில தவணைகள் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இல்லை, அது எல்லா வகையான முயற்சிகளையும் செய்ய வேண்டியது தான். காரணம், மிக அடிப்படையான விஷயம், அவங்க பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பகல்காமில் செஞ்ச அந்த படுபாதகத்தை சென்ற அந்த பயங்கரவாதிகள் இன்றும் நமக்கு அடையாளம் காட்டப்படலை. அப்படி என்றால் அவங்களை பிடித்து தருகிற பொறுப்பு, இனிமேல் எந்த விதமான பயங்கரவாத முகாம்களும் அங்கே இருக்காது என்கிற உத்தரவாதத்தை தர வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த விஷயம் முடிவடைகிற வரை நீங்க எல்லா வகையான முறையிலும் அவர்களுக்கு நம்முடைய எதிர்ப்பை காண்பிச்சு தான் ஆகணும். அதுவே ஒன்றும் தப்பு இல்லை. என்னுடைய கவலை ஏற்கனவே எங்களுடைய கட்சியும் சொல்லிச்சு, எல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய அரசு காப்பாற்றியாக வேண்டும். இப்ப பாருங்க, நேற்று இரவு நான் பார்த்தேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்பவும் பாருங்க மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பாக ஜம்மு, அப்புறம் ஏற்கனவே அங்கே பஞ்சாப்ல ஒரு பகுதி, ராஜஸ்தான்ல கொஞ்சம், ஜம்மு தான் ரொம்ப குறி வைக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு ஒரு பதட்டத்திலையும் ஒரு வேதனையிலையும் ஒரு பரபரப்புலையும் இருப்பாங்க. நல்ல வேளைக்கு இந்த அருமையான முறையில் நம்ம அதை பூராமே முறியடிச்சிருக்கோம். வான்வெளி பாதுகாப்பு அந்த கேடயத்தை வைத்து, அது நல்ல விஷயம். ஆகவே நம்முடைய மக்களை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் நம்முடைய அரசுக்கு இருக்கு. எதை செய்தால் பாதுகாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அதெல்லாம் ரொம்ப சரி. ஆனா அதே நேரத்தில் இங்கே ஆச்சாரியார் கூட சொன்னாரு, சுமன் சி ராமன் கூட சொன்னார் நினைக்கிறேன், நம்முடைய நோக்கம், நீங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறீங்க, அப்படி ஆதரிச்சால் நாங்க உங்களுக்கு பதிலடி தருவோம், தந்திருக்கோம். இப்ப அடுத்த கட்டம் என்ன? அந்த பதிலடியோட விஷயம் நிக்கல, அவங்க திரும்ப நம்மள தாக்குறாங்க. பேக் போன அடிக்கணும் அப்படிங்கிறது, ஆர்மியுடைய சப்போர்ட்டை கட் பண்ணனும்ன்றது. இல்ல இன்னொரு ஆச்சாரியா சொன்ன இன்னொரு அம்சத்துக்கு வர்றேன். அது என்னன்னா, இப்ப சுமன் ஸ்ரீராமன் சொன்னார்ல, ஐயா டிஎஸ்கலேட் பண்ணணுமியா, இதை மேலும் மோசமாக கூடாதியா, ஒரு கட்டத்துல நிப்பாட்ட பார்க்கணுமியான்னா அது இந்தியா பக்கம் மட்டுமல்ல பாகிஸ்தான் பக்கமும் இருக்கு என்று சொன்னார்ல, அது சரியானதுங்கிறேன். எங்க ஒரு 2 நாடுகளிடையே மோதல் வந்துருச்சுன்னா அதை நிப்பாட்டணும்னா 2 தரப்புக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஆகவே அந்த வகையில பாகிஸ்தானுக்கு அழுத்தம். அதனாலதான் எங்க கட்சி என்ன சொல்றதுன்னா, இங்கே சர்வதேச அழுத்தம், டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எனப்படுகிற ராஜ்ய நடவடிக்கைகள் அதிகரிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ நியாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு நட்பு நாடுகள், 2 பேருக்குமான நட்பு நாடுகள், அதனுடைய உதவி கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யணும். ஏன்னா சுமன் ஸ்ரீராமன் சொன்ன அந்த கவலையோடு நான் பகிர்றேன். அந்த கவலைய ஒரு நீண்ட நெடிய ஒரு போர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய பாதகத்தை தரும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்தியாவுக்கும் சிக்கலை தரும்ல. ஏன்னா இந்த பக்கமும் ஓரளவாவது பாதிப்பு என்பது வேறு வரும்ல. நான் எல்லையோர மக்களை பத்தி சொன்னேன், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே இன்னைக்கு செய்தி என்ன பாருங்க. இல்ல வதந்திய பாருங்க, நான் காங்கிரீட்டா பேசுறேன். வதந்தி எப்படி கிளப்பி விட்டுட்டாங்க, இனிமே பைக்குக்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்காது, காருக்கு பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, வதந்தி, பயங்கரமான வதந்தி. அவ்வளவு பேர் மக்கள் புறம் அவ்வளவு பேர் அங்க போய் பெட்ரோல் பங்க்ல வரிசையில் நிக்கிறாங்க. பெட்ரோல் அப்புறமேல இந்தியன் ஆயில் மறுப்பறிக்கை இப்ப தேவை. அதே போல ஏடிஎம் இயந்திரம் இயங்காதுன்னு ஒரு வதந்தி. ஸ்டேட் பேங்க் மறுத்திருக்கு. அரிசி பருப்பு கிடைக்காது, கோதுமை கிடைக்காதுன்னு இன்னொரு வதந்திங்க. ஒன்றிய அமைச்சரே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சரியான முறையில் போதிய அளவுக்கு நம்ம கையில் அரிசி கோதுமை இருக்கு, பயப்படாதீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாகவும் சுமூக வாழ்வு கெட்டு போகும் என்கிற ஒரு பதட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய யுத்தம் என்றால் வரும். ஆகவேதான் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்றால், அவன் தாக்கும் போது பதிலடி நாம் தந்தே ஆக வேண்டும். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்துல இத முடிவுக்கு கொண்டு வரல. நேத்து ராத்திரியோட அது முடிஞ்சிருக்கும். இன்னைக்கும் தாக்குறப்ப என்ன பண்ண முடியும் பேராசிரியர்?
அதான் கவலை. நான் அதுதான் சொல்ல வரேன். அவங்க தாக்கும்போது நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து சொன்னாங்க பாருங்க, ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பேச்சுவார்த்தை. அதோடைய நோக்கம் இவ்வளவுதான். எங்களுக்கு வேண்டியது இனிமேல் இந்திய மண்ணில் பயங்கரவாதிகள் வரக்கூடாது, பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடாது. அதற்கு ஆதரவு தருகிற வேலையை, அதற்கு ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற வேலையை பாகிஸ்தான் செய்யக்கூடாது. இதை நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும். இதை உறுதிப்படுத்தும் பொழுது நமக்கு பிரச்சனை. ஆனால் ரெண்டு பக்கம் அவங்களும் பின்வாங்கினா தான் அது முடியும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நாம் தரப்புல நாம அதற்கும் தயாராக இருக்கணும். காரணம், நீண்ட நெடிய ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன். தத்துவஞானி பெட்ரண்டர் சொல்லுவாரு, நமக்கு பொதுவா யுத்தம் அவர் சொல்லுவாரு, யுத்தம் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பக்கத்துல நடக்காத வரை. நம்ம பக்கத்துல நடக்கும்போது, இப்ப வந்து உமர் அப்துல்லாவுடைய அந்த பதிவை பார்த்தோம்ல, ஜம்முல தங்கி இருக்கேன், பக்கத்துல சத்தம் கேக்குது, பயங்கரமான வெடிகுண்டு சத்தம். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே போல நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்க வேண்டி இருக்கு. நாம இதுல இறங்க வேண்டி இருக்கு. அதே விரும்பல. ஆனா ஏதேனும் ஒரு கட்டத்துல ஒரு நியாயமான தீர்வின் அடிப்படையில் இதை முடிக்கு கொண்டு வர முயலும். ஓகே ப்ரொஃபசர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.